திமுக வந்து பெரும்பாலான திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ரொம்ப வந்து குறிக்கோளோடவே இருக்கு. ஜூலை 15ல மகளிர் உரிமை தொகைக்கான புதுமையான ஏற்கனவே சேராதவங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்து திரும்ப கொடுக்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுக எப்படி தயாரா இருக்குன்னா 4 நிறங்களை பிரித்து வைத்து அவங்களுடைய கட்சியோட வேலைகளை தொடங்கியிருக்காங்க. அந்த 4 நிறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 விதமா தொகுதிகளை பிரிக்கிறாங்க. அந்த 4 நிறத்தின் அடிப்படையில் தொகுதிகள்னா சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, அடர் பச்சை. சிவப்புன்னா ரெட் அலர்ட் மாதிரி. ஓகே. அங்க வந்து போட்டியிடுகின்ற தொகுதிகள் வந்து நாம் எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம், அல்லது எதிர்க்கட்சி எந்த வித பலமா இருக்கு, வேற என்ன உட்கட்சி பூசல் இருக்கா, அப்போ அந்த மாதிரியான தொகுதிகள்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், சிவப்பு. இந்த பக்கம் ஆரஞ்சு, நமக்கு வந்து சிக்கல் இருக்கு, கொஞ்சம் ஒர்க் பண்ணா அங்க நம்ம ஜெயிச்சிட முடியும், ஆனா எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு இருக்கு, அப்ப நம்ம வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இங்க இருக்கும்போது அங்க வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு நமக்கு இல்ல அப்படிங்கிறது, ஆனா நம்ம ஒர்க் பண்ணா அங்க ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு ஆரஞ்சு. பச்சை, கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இங்க பலமா இருக்கு, கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு இங்க வந்து நம்ம போட்டிட்டோம்னா வெற்றி பெறும் அப்படிங்கிறதுக்கு. அடர் பச்சை, எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா சும்மா ஸ்மார்ட்டா எப்படி ஜெயிக்க முடியும், எந்த இடத்துல நின்று உட்கார்ந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அடர் பச்சை. இந்த 4 நிறங்களை வச்சு அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சபரீசனுடைய பெண் டீம்